உத்தரப்பிரதேசத்தின் விஜய்பூர் என்ற சிறிய கிராமத்தில் பசுமையின் அழகுக்கு மத்தியில் ஒரு விவசாயியின் வாழ்க்கை முடிவடைகிறது. ஆனால் அங்கு தொடங்குவது அவரது மகளின் துணிச்சலான போராட்டம். இந்த கதையை நாம் கேட்போம் இல்லையா? விஜய்பூரில் 68 வயதான விவசாயி சிவபிரசாத் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக தனது சிறிய வயலில் வியர்வை சிந்தி மகள் லட்சுமியின் கல்விக்காக உழைத்தவர். லட்சுமி இப்போது ஒரு IPS அதிகாரி. அவளது வெற்றி சிவபிரசாத்தின் மிகப்பெரிய கனவு. ஆனால் அந்த கனவு மலரும் முன் ஒரு துயரம் அவர்களை தாக்கியது. ஒருநாள் காலை 10 மணியளவில் கிராம காவல் நிலையத்திலிருந்து 4 காவலர்கள் சிவபிரசாத்தின் வயலுக்கு வருகிறார்கள். அவர் அரசு கால்வாயை திருப்பிவிட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர். இது என் நிலம், என்னிடம் ஆவணங்கள் உள்ளன என்று சிவபிரசாத் கூறியும் அவர்கள் கேட்பதில்லை. ஒரு காவலர் அவரை தரையில் தள்ளி கம்பால் அடிக்கத் தொடங்குகிறார். என் மகள் IPS ஆகும், தயவு செய்து என்னை விடுங்கள் என்று கெஞ்சுகிறார். ஆனால் காவலர்கள் பரிகசித்து நாங்கள் யாரையும் பயப்பட மாட்டோம் என்கின்றனர். கிராமவாசிகள் சுற்றி நின்று இந்த கொடுமையை பார்க்கின்றனர். சிலர் மொபைலில் வீடியோ எடுக்கின்றனர். ஆனால் யாரும் முன்வரவில்லை. இணையத்தில் வீடியோ வைரலாகிறது. ஆனால் நீதி கிடைக்குமா என்று யாருக்கும் உறுதியில்லை. இதற்கிடையில் நகரத்தில் பணியை தொடங்கிய லட்சுமிக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. லட்சுமி, உன் தந்தையை வயலில் காவலர்கள் அடிக்கின்றனர். விரைவாக வா, இல்லையெனில் அவர் இறந்து விடுவார் என்று கூறி அழைப்பு துண்டிக்கப்படுகிறது. லட்சுமி ஒரு நொடி கூட யோசிக்காமல் அதிகாரியின் அனுமதியின்றி அரசு ஜீப்பை எடுத்து கிராமத்திற்கு விரைகிறாள். அவளது கைகள் ஸ்டியரிங்கில், ஆனால் மனதில் தந்தையின் முகம் மட்டுமே. ஒரு IPS அதிகாரியாகவா ஒரு மகளாகவா அவள் செல்கிறாள் என்பது யாருக்கும் தெரியவில்லை. வழியில் SP அலுவலகத்திலிருந்து அழைப்புகள் வருகின்றன. மேடம், எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்கின்றனர். நீதி தேவைப்படும் இடத்திற்கு என்று மட்டும் பதிலளிக்கிறாள் லட்சுமி. அவள் வயலுக்கு வரும்போது காவலர்கள் இன்னும் சிவபிரசாத்தை அடித்துக் கொண்டிருக்கின்றனர். IPS மேடம் வந்துவிட்டார் என்று யாரோ கத்துகிறார்கள். லட்சுமி பார்க்கும்போது தந்தை இரத்தத்தில் குளித்து தரையில் கிடக்கிறார். மூச்சு நின்றுவிட்டது. அவளது கண்களில் ஒரு கேள்வி மட்டும், உன் மகள் வந்துவிட்டேன் அப்பா. லட்சுமி தனது சீருடை தொப்பியை கழற்றி கையில் பிடித்தாள். பாக்கெட்டிலிருந்து IPS உத்தரவு கடிதத்தை எடுத்து 4 காவலர்கள் முன் நின்றாள். என் தந்தையை ஏன் கொன்றீர்கள் என்று கேட்டாள். மேடம், இவர் அரசு கால்வாயை தடுத்தார் என்று ஒருவன் கூறினான். யார் உங்களை இதை செய்ய சொன்னது என்று கேட்டும் பதில் வரவில்லை. கோபத்துடன் லட்சுமி தந்தையை அடித்த கம்பை எடுத்து காவலர்களை எதிர்கொள்ள முடிவெடுத்தாள். உன் சீருடை உன் அகம்பாவம் இல்லை. ஒரு விவசாயியை, ஒரு IPS அதிகாரியின் தந்தையை உன் கம்பால் அடித்து கொன்றாய். உன் மீது FIR பதிவு செய்வேன் என்று கூறினாள். காவலர்கள் கைகூப்பி, மேடம், எங்களுக்கு தெரியவில்லை, மன்னிக்கவும் என்று கெஞ்சினர். லட்சுமி மொபைலில் ASPயை அழைத்தாள். சார், ஒரு சாதாரண விவசாயியை இப்படி அடிக்க காவலர்களுக்கு உரிமை உள்ளதா? மக்கள் வீடியோ எடுக்கின்றனர். இந்த 4 காவலர்களையும் சஸ்பெண்ட் செய்கிறேன். அவர்களுக்கு எதிராக கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்படும் என்று கூறினாள். தந்தையின் ரத்தம் படிந்த மண்ணை பார்த்து நிற்கையில் கிராமத்தின் பழைய நில தகராறுகள் லட்சுமியின் மனதில் எழுந்தன. இது ஒரு சிறிய கால்வாய் பிரச்சினை அல்ல, ஒரு பெரிய சதியா? இந்த காவலர்களை அனுப்பியவர் யார்? ஒரு பெரிய சக்தி இந்த குடும்பத்தை அழிக்க முயல்கிறதா? லக்ஷ்மி ஒரு IPS அதிகாரி மட்டுமல்ல, தந்தைக்கு நீதி வழங்க சட்டமாக மாறினாள். கூட்டத்திலிருந்து ஒரு முதிய பெண் முன்வந்து, மகளே, இந்த காவலர்களை அடித்து பயனில்லை. இவர்களை அனுப்பியவன் கிராமத்தின் எல்லா நிலங்களையும் ஆக்கிரமித்தவன். அவன் ஒரு MLA என்று கூறினாள். லட்சுமியின் முகம் கோபத்தில் சிவந்தது. ஒரு அரசியல்வாதியின் கைகள் இந்த குற்றத்தின் பின்னால் உள்ளனவா? லட்சுமி உடனடியாக தனது வயர்லெஸ் மூலம் உத்தரவிட்டாள். வயலையும் சுற்றுப்புறத்தையும் தாசில்தார் அலுவலகத்தையும் மூடுங்கள். ஒரு காகிதம் கூட வெளியே போகக்கூடாது. ஆனால் இத்தனை ஆண்டுகளாக நடக்கும் ஒரு சதி இவ்வளவு எளிதாக வெளிவருமா? காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ASP சம்பவ இடத்திற்கு வந்தார். மேடம், இது பெரிய பிரச்சனையாகிறது. மேலிருந்து அழைப்புகள் வருகின்றன என்று கூறினார். லட்சுமி பதிலளித்தாள், மேலிருந்து அழைப்பு வந்தால் நான் மேலே செல்வேன். நான் ஒரு IPS அதிகாரி மட்டுமல்ல, மண்ணில் பயிர் விளைவித்த ஒரு விவசாயியின் மகள். அப்போது ஒருவர் வயலின் புதரிலிருந்து ஒரு சிறிய டைரியை கண்டெடுத்து லட்சுமிக்கு கொடுத்தார். அதை திறந்தபோது தாசில்தார் அலுவலகத்திலிருந்து வந்த போலி ஆவணங்களின் பட்டியலும் ஊழல் செய்த அதிகாரி விக்ரம் யாதவின் கையொப்பமும் இருந்தன. இப்போது கதை வயலிலிருந்து மாவட்டத்திற்கும் பின்னர் தலைநகரத்திற்கும் நகர்கிறது. லட்சுமி டைரியை பாக்கெட்டில் வைத்து, இந்த வயலின் ஒவ்வொரு கையொப்பத்தையும் ஆராய்வேன். அதில் MLA ஆக இருந்தாலும், அமைச்சராக இருந்தாலும், முதலமைச்சராக இருந்தாலும் யாரும் தப்பமாட்டார்கள் என்று கூறினாள். அப்போது அவளது மொபைலில் அறியப்படாத எண்ணிலிருந்து ஒரு அழைப்பு வந்தது. லக்ஷ்மி, உன் தந்தை இறந்ததற்கு உனக்கு வருத்தம் இருக்கிறது. ஆனால் இதற்காக எல்லாவற்றையும் அழிப்பது சரியல்ல என்று ஒரு குரல். ஒரு மிரட்டலா, எச்சரிக்கையா? லக்ஷ்மி பின்வாங்கவில்லை.
விரைவு பதில் குழுவை அழைத்து தாசில்தார் அதிகாரிகள் மற்றும் காவலர்களின் தொலைபேசி பதிவுகளை ஆராய உத்தரவிட்டாள். ஆனால் இந்த போராட்டம் இப்போது ஆபத்தான பாதையில் செல்கிறது. கிராமவாசிகள் மட்டுமல்ல, தலைநகரத்தின் பெரிய சக்திகளும் அவளுக்கு எதிராக நிற்கின்றன. வயலில் மண்ணை தோண்டிய போது ஒரு பழைய இரும்பு பெட்டி கிடைத்தது. அதன் பூட்டு துருப்பிடித்திருந்தாலும் வலுவாக இருந்தது. லக்ஷ்மி ஒரு காவலரிடம் அதை திறக்கச் சொன்னாள். உள்ளே பழைய ஆவணங்கள், நில வரைபடங்கள், முத்திரையிடப்பட்ட கோப்புகள். அதில் நில ஆக்கிரமிப்பு விவரங்கள், தாசில்தார் அதிகாரிகளின் கூட்டணி, அரசியல்வாதிகளின் கையொப்பங்கள். ஒரு கோப்பில் முன்னாள் TM ராஜேஷ் வர்மா என்ற பெயரை கண்டபோது லட்சுமிக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. ராஜேஷ் வர்மா சிவபிரசாத்தின் பழைய எதிரி. ஆண்டுகளுக்கு முன் சிவபிரசாத் கிராம பஞ்சாயத்து தலைவராக இருந்தபோது கிராமத்தின் நிலத்தை ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்க முயன்றார். ஆனால் ராஜேஷ் வர்மா அவர்களை அவமானப்படுத்தி வெளியேற்ற முயன்றார். இப்போது இந்த கொலைக்கு பின்னால் அவனது கைகளா? லட்சுமி தாசில்தார் அலுவலகத்திற்குச் சென்று அனைத்து அதிகாரிகளையும் அழைத்து, இந்த போலி நில ஆவணங்களில் உங்கள் கையொப்பம் ஏன்? இந்த நிலம் யாருடையது என்று தெரியுமா என்று கேட்டாள். யாருக்கும் பதில் இல்லை. பின்னர் அவள் ஒரு புதிய திட்டம் எடுத்தாள். தாசில்தார் அலுவலகத்தின் காவலாளியை அழைத்து, அன்று இரவு என் தந்தையை காவலர்கள் வயலுக்கு இழுத்துச் சென்றபோது உன் கண்ணில் என்ன தெரிந்தது என்று கேட்டாள். முதியவர் நடுங்கும் குரலில் கூறினார், மேடம், நான் பார்த்தேன். ஆனால் சொல்ல தைரியமில்லை. அவர்களுடன் ஒரு பெரிய தலைவர் இருந்தார். அவர் காவலர்களிடம் இனி இந்த மனிதனால் விவசாயம் செய்ய முடியாதபடி அடிக்க வேண்டும் என்று கூறினார். லட்சுமியின் கண்கள் கோபத்தில் தகித்தன. இது ஒரு நில மோசடி மட்டுமல்ல, பழிவாங்கல். அவள் நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்று அந்த தலைவர் விஜய் சிங்கின் அலுவலகத்திலும் வீட்டிலும் சோதனை நடத்தினாள். கணினிகளிலிருந்தும் மொபைல்களிலிருந்தும் பல ரகசியங்கள் கிடைத்தன. லட்சுமி அந்த பதிவுகளை ஊடகங்களுக்கு கசியவிட்டாள். மாவட்டம் முழுவதும் அதிர்ந்தது. தொலைக்காட்சி சேனல்களில் விவசாயியின் கொடூர கொலைக்கு பின்னால் அரசியல் தலைவர் என்று பரபரப்பு செய்தி வந்தது. ஆனால் ஒரு பெயர் இன்னும் வெளிவரவில்லை. ராஜேஷ் வர்மாவின் மகன், துணை அமைச்சரான அனில் வர்மா, லட்சுமியின் குடும்பத்தை அழிப்பேன் என்று மிரட்டினான். இந்த கொலை அரசியலை புரட்டி போட்டது. லட்சுமி இப்போது ஒரு சாதாரண விவசாயியின் மகள் மட்டுமல்ல, ஒரு எரிமலையாக மாறினாள். அவள் CBI-ஐ அணுகி தன் உயிரை பணயம் வைத்து ரகசிய விசாரணையை தொடங்கினாள். வயலில் கிடைத்த ஆவணங்கள் அரசியல்வாதி, கட்டுமான நிறுவனர், காவலர், அமைச்சர் ஆகியோரின் தொடர்பை வெளிப்படுத்தின. லக்ஷ்மி அனைத்து ஆவணங்களையும் CBI-க்கு ஒப்படைத்தாள். ஆனால் CBI-ஐ நம்ப முடியுமா? லட்சுமி மற்றொரு துணிச்சலான திட்டம் எடுத்தாள். அனைத்து ஆவணங்களையும் RTI மூலம் வெளியிடத் தொடங்கினாள். தந்தையின் கொலை உண்மையை மக்களிடம் கொண்டு செல்ல ஒரு ஊடக மாநாடு கூட்டினாள். கிராமத்தின் விவசாயிகள், தொழிலாளர்கள், இளைஞர்கள் அனைவரும் தெருவில் இறங்கினர். லட்சுமியின் பலம் அவளது கோபம் அல்ல, அவளது அமைதி. நீதியில் உள்ள நம்பிக்கையிலிருந்து எழுந்த அமைதி. இன்று அமைப்பு ஊழலில் மூழ்கியிருக்கும்போது ஒரு நேர்மையான அதிகாரி லட்சக்கணக்கான ஊழல்வாதிகளுக்கு எதிராக நிற்பாள் என்பதை லட்சுமி நிரூபித்தாள். இந்த கதை ஒரு அமைச்சரை சிறைக்கு அனுப்பியது, ஒரு மனநிலையை சிறையில் அடைத்தது. பெண்களை பலவீனமாக கருதுவோருக்கு தங்கள் கனவுகளுக்கு மதிப்பு உள்ளதா என்று யோசிக்கும் லட்சக்கணக்கான பெண்களுக்கு, குடும்பத்தின் மரியாதையை ஆண்கள் மட்டுமே காப்பாற்றுவார்கள் என்று நினைப்போருக்கு இந்த கதை ஒரு முன்மாதிரி. லக்ஷ்மியின் கதை அமைப்பின் ஒவ்வொரு மூலையிலும் எதிரொலிக்கிறது. இது ஒரு தேசத்தின் ஆன்மாவின் அழைப்பாக மாறுகிறது. பலவீனமானவர்கள் என்று கருதப்படுபவர்கள் சில நேரங்களில் மிகப்பெரிய புயலாக மாறுவார்கள். இந்த கதை உன் மனதில் என்ன உணர்வை ஏற்படுத்தியது? ஒரு கருத்தாக பகிர்ந்து கொள், இல்லையா? இதை உன் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிர்ந்து கொள். இதுபோன்ற கதைகளை கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை ஆன் செய்யுங்கள். ஜெய் ஹிந்த்.